திலங்க சுமதிபால இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவராக சர்வதேச கிரிக்கெட் பேரவையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற போதும் அவருடன் தொடர்புடைய விசாரணைகளுக்கு முகம் கொடுத்து அவற்றிலிருந்து விடுபட வேண்டும் என இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர் உபாலி தர்மதாச வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இம்முறை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர் பதவிக்கு போட்டியிடுகின்ற திலங்க சுமதிபாலவின் வேட்புமனு தொடர்பில் அக்கறை செலுத்துகின்ற பல்வேறு தரப்பினர் பரஸ்பர கருத்துக்களை வெளியிடுவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அறிக்கையொன்றை வெளியிட்டு விடயங்களை தெளிவுபடுத்துமாறு உபாலி தர்மதாச குறிப்பிட்டுள்ளார். இம்முறை இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர் பதவிக்காக உபாலி தர்மதாசவும் வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர் பதவிக்காக போட்டியிடுகின்ற திலங்க சுமதிபாலவின் வேட்புமனுவை விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட மூவரடங்கிய குழு விளையாட்டுத்துறை அமைச்சில் நேற்று கூடியது. திலங்க சுமதிபால இந்த குழு முன்னிலையில் நேற்று பிற்பகல் 2:30 அளவில் பிரசன்னமாகியிருந்தார். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர் பதவிக்காக போட்டியிடுவதற்கு சர்வதேச கிரிக்கெட் பேரவையினால் தனக்கு எவ்வித இடையூறுகளும் விடுக்கப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். மூவரடங்கிய குழு முன்னிலையில் இடம்பெற்ற 3 மணி நேர விசாரணையின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நான் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் நிர்வாகத்திற்கு தெரிவாவதற்கும் பதவிகளை வகிப்பதற்கும் சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் எவ்வித எதிர்ப்பும் இல்லை என சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் தலைவர் எழுத்து மூலம் அறிவித்துள்ளார். இலங்கையில் பெரும்பான்மை வாக்குகளால் அல்லது தேர்தலின் ஊடாக தெரிவு செய்யப்படுகின்ற தலைவர் ஜனநாயக ரீதியில் தெரிவாகின்ற ஒருவர் என அவர் ஏற்றுக்கொள்கின்றார். நான் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றவை குறித்து சர்வதேச கிரிக்கெட் பேரவைக்கு பிரச்சனை இல்லை. இதேவேளை பந்தய வர்த்தகம் ஒன்றை முன்னெடுக்கின்றமை தொடர்பில் 2003, 2005 ஆண்டுகளில் திலங்க சுமதிபாலவிற்கு எதிராக சர்வதேச கிரிக்கெட் பேரவை விசாரணைகளை ஆரம்பித்திருந்ததாக தற்போதைய இலங்கை கிரிக்கெட் சபையின் தலைவர் உபாலி தர்மதாச வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் பணிப்பாளர் பதவியில் இருந்து தமது பெயர் நீக்கப்பட்டமையினால் அந்த விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டிய தேவை இல்லை என திலங்க சுமதிபால சுட்டிக்காட்டியுள்ளதாக சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் தலைவர் கடந்த 5ஆம் தேதி இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்திற்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் திலங்க சுமதிபால இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் பணிப்பாளராக மீண்டும் பெயரிடப்பட்டால் அதற்கு முன்னர் அவருக்கு எதிரான விசாரணைகளை மீண்டும் தொடர்ந்து அதற்கான தீர்வொன்றை எட்ட வேண்டும் என சர்வதேச கிரிக்கெட் பேரவை தீர்மானித்துள்ளதாக அந்த பேரவை அனுப்பியுள்ள கடிதத்தை மேற்கோள் காட்டி உபாலி தர்மதாச வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த விசாரணைகள் நிறைவடைந்து இறுதி தீர்மானம் ஒன்று எட்டப்படும் வரை சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் பணிப்பாளர் பதவியை வகிப்பதற்கான சந்தர்ப்பம் திலங்க சுமதிபாலவிற்கு இல்லை என அதில் மேலும் தெரிவிக்கப்படுகின்றது. அதனால் திலங்க சுமதிபால தேர்வு செய்யப்படும் பட்சத்தில் அவர் இலங்கைக்காக சர்வதேச கிரிக்கெட் பேரவையை பிரதிநிதித்துவப்படுத்த முடியாது என உபாலி தர்மதாச வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வாறானதொரு நிலைமையின் கீழ் சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள ஒருவர் கிரிக்கெட் சபையின் தலைவர் பதவிக்கு நியமிக்கப்படும் பட்சத்தில் அதனூடாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம், கிரிக்கெட் அதிகாரிகள் மற்றும் இலங்கை மக்களின் நற்பெயருக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும் என இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர் பதவிக்கான வேட்பாளர் உபாலி தர்மதாச தெரிவித்துள்ளார்.